வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 221 நாட்களாகிறது. இந்நிலையில் ரஃபாவின் மத்திய பகுதி வரை இஸ்ரேலின் ராணுவ பீரங்கிகள் உள்ளே சென்று விட்டதாக ஹீப்ரு ஊடகங்கள் ஒரு பக்கம் தெரிவிக்கிறது. மறுபக்கம் அங்கிருந்து வரும் களத்திலிருந்து கூறப்படும் தகவல்கள் என்பது அல்காசம் பிரிகேடு உட்பட 10 அமைப்புகளும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அதற்கான காணொளிகளையும் நம்மால் காண முடிகிறது. நமது டெலிகிராமிலும் அந்த காணொளிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது? சர்வதேச அளவில் இது குறித்தான நகர்வுகள் எந்த அளவில் இருக்கிறது? மீண்டும் மேலும் எகிப்து மற்றும் இஸ்ரேல் இடையே உறவு முறிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தும் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப இருக்கிற சூழ்நிலையில எகிப்து அ சவுத் ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து அந்த இனப்படுகொலைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை வழக்குல ஐசிஜேல சேர்ந்திருக்கு 1. 2வது அவங்களுடைய அம்பாசிடரை வெளியில எடுத்துறணும் டெல் அவீவ்ல இருந்து அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது இந்த சூழ்நிலை என்ன மாற்றத்த ஃபர்தரா இது நேர்மறையான மாற்றத்த குடுக்குமா? இல்ல எதிர்மறையான மாற்றத்த குடுக்குமா? இத பத்தி சொல்லுங்க. அதேபோல இப்போ தற்போதைய சூழ்நிலை ரஃபால எப்படி இருக்கு? அதையும் சொல்லுங்க. தற்போதைய சூழ்நிலை ரஃபால பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, கடுமையான சண்டை நடக்குது. அது ரஃபால மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த காசா ஸ்ட்ரிப்லயும் சண்டை நடக்குது. இப்ப நடக்கிற சண்டை ரொம்ப உக்கிரமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் கடுமையான தாக்குதல்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ பல இடங்கள்ல டனலுடைய நுழைவாயில்ல, அந்த சுரங்கப்பாதையோட நுழைவாயில்ல இஸ்ரேலிய துருப்புகள் உள்ளுக்கு வர்ற மாதிரி வச்சு அந்த பூபி டிராப் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்க. பல சம்பவங்கள் கடந்த 2, 3 நாட்கள்ல கடுமையான தாக்குதல்கள் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினர் பண்றாங்க. இத தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு தான் இஸ்ரேல் ராணுவம் திணறதா தகவல்கள் வருது. ஸோ அந்த அளவுக்கு உக்கிரமான தாக்குதல் நடக்குது. அதே நேரத்துல இஸ்ரேலிய ராணுவம் அந்த ரஃபாக்குள்ள போனதனுடைய பிரதான நோக்கமா இருந்தது அந்த வெளியில இருந்து உள்ளுக்கு போற உதவி பொருட்கள் அந்த எல்லைப்புறங்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறது தான் பிரதான நோக்கமா வச்சு போணுச்சு. இப்போ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆபரேஷன் அதுக்கு அமெரிக்கா எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா, ஒரு லிமிட்டடான இன்கர்சன் தான் பண்ணுச்சு இஸ்ரேலு. ஸோ அதனுடைய நோக்கம்ங்கிறது அந்த பார்டரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது தான் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா, ஒரு வகையில் அமெரிக்கா உருவாக்கி இருக்கிற திட்டங்கள், அமெரிக்கா அந்த பகுதியில ஸ்டெபிலிட்டிக்காக இஸ்ரேலுக்காக உருவாக்கின திட்டங்களையே மீறுற ஒரு செயல்ல இஸ்ரேல் அரசாங்கம் ஈடுபடும் போதுதான் அமெரிக்கா இதுக்கு இப்படியான ஒரு கவரப்ப கொடுக்குது. ஏன்னா அந்த டேவிட் கேம்ப்ங்கிற அக்ரிமெண்ட் இஸ்ரேலுக்கும் எஜிப்துக்கும் இடையில உருவான அந்த அக்ரிமெண்ட்ங்கிறது இந்த பகுதி நான் மிலிட்டரைஸ் சோனா வைக்கிறது தான். இந்த எல்லை பகுதிகளில் எஜிப்தோடைய போலீஸ் துருப்புகள் போகலாம், போய் காவலுக்கு போயிட்டு வர்றது தான் இப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கு டேவிட் கேம்ப் அக்ரிமெண்ட் மூலமா. ஆனா இந்த இடத்துல ராணுவ துருப்புகளை கொண்டு வர்றதுங்கிறது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதிரானது. அந்த பிலடெல்பி கோரிடோருக்கு கொண்டு வர்றதுங்கிறது அக்ரிமெண்ட்டுக்கு எதிரானது. அப்போ இந்த அக்ரிமெண்ட்டை மீறி இருக்குன்னா எஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற உறவுங்கிறது மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்திருக்குங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இது எஜிப்த் அக்ரி பண்ணி இருக்கா, இதை பேக்டோர் வழியா சிசி அக்ரி பண்ணிட்டாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த இடத்துல அதனுடைய எதிர்ப்புகளை எஜிப்திய அரசாங்கம் வெளிப்படுத்துறத நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. அதுதான் ஐசிசில இந்த ஐசிஜேல சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த இனப்படுகொலைக்கான வழக்குல தன்னையும் ஒரு பங்குதாரரா இணைச்சிருக்கு எஜிப்சியன் அரசாங்கம். சோ இது மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிப்ளமேட்டிக் உறவுகள்ல ஒரு விரிசலை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது. இந்த விரிசலை பேசி தீர்க்கக்கூடிய இடத்துல அமெரிக்க அரசாங்கம் இந்த இடத்துல செயல்பட முடியாத ஒரு நிலையில தள்ளி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவங்கதான் இதை முழுமையான அக்கறை செலுத்த வேண்டிய பார்ட்னரு. ஆனா அவங்களுக்குமே இப்போ இந்த பகுதியில இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில எந்த ஒரு கட்டுப்பாடும் தன்னுகிட்ட இல்லைங்கிறது தான் இப்ப இருக்கிற நிலைமை. அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுங்கிறது
எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியிலேயே அவங்க ஒரே ஒரு நாட்ட வந்து தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஜோர்டான். ஜோர்டான தவிர இந்த பகுதியில எந்த நாட்டையும் இந்த போர பொறுத்தளவுல தன்னுடைய கட்டுப்பாட்டுல அமெரிக்காவால கொண்டு வர முடியல. ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னரா வந்து இந்த பகுதியில எந்த பார்ட்னரையும் கொண்டு வர முடியல. அதுதான் வந்து களத்துல வந்து இந்த போர் தொடங்குனதுல இருந்தே வந்து எதிரொலிச்சது அதுதான். அது நீங்க வெளிப்படையா நமக்கு தெரியாம இருக்கலாமே தவிர, பேக்டோர் வழியா இதுதான் நடந்தது. எந்த பார்ட்னரும் இவங்களுக்கு உறுதுணையா இல்ல. ஆ பெரிய அளவுக்கு ஸ்ட்ராடஜிக் தோல்விய வந்து அமெரிக்கா அந்த பகுதியில ஒரு சூப்பர் பவரா அடைஞ்சிருக்குங்கிறது தெளிவாகுது. அதனுடைய ஒரு கூறு தான் வந்து எஜிப்ட்ல நடக்கிற இந்த இந்த எஜிப்துக்கும், இஸ்ரேலுக்கும் இருக்கிற அந்த டிப்ளமேட்டிக் உறவுகள்ல வர்ற முரண்பாடுகள். சோ இது தீவிரமடையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா ரஃபா ஆப்பரேஷன்ங்கிறது தீவிரமடைய இன்னும் பல அமெரிக்கன் அலைஸ் வந்து இந்த பகுதியில இருக்கிற அலைஸுக்கு வேற வழியே கிடையாது. அவங்க வந்து அமெரிக்காவுடைய திட்டங்களுக்கு எதிரா செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லோக்கல் பாப்புலேஷனோட பிரஷர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சோ இததான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். இந்த பகுதி வந்து ஒரு பாய்லிங் பாயிண்ட்ல போயிருக்கு. இது வந்து அடுத்த கட்டமா ஒரு ரெவல்யூஷனரி பாத்த நோக்கி இந்த பகுதியில இருக்கிற அமெரிக்க அலைஸ் வந்து செயல்படாம, இல்ல மறைமுகமா அமெரிக்காவுக்கு ஆதரவு குடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே இவ்வளவு பெரிய ஒரு பெரிய நெருக்கடியில தான் வந்து சிக்குவாங்க. அதுதான் இப்ப நடக்க போகுது. அதுதான் நடக்குது. இப்ப எகிப்துல வந்து அது தொடங்கிருச்சுன்னு நம்மளால பார்க்க முடியுது. சோ இதனுடைய நீங்க பல்வேறு கூறுகள் வந்து இதுல நம்ம நடந்திருக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சவுதி அரேபியா, அமெரிக்கா கூட இருக்குங்கிறது நம்ம சொல்லுவோம். அதே மாரி யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் அமெரிக்கா கூட இருக்குங்கிறது தான் பொதுவான கருத்து. அதுல ஒரு சில அ அந்த முழுமையான ஒத்துழைப்புங்கிறது இல்லாதத நம்மளால பார்க்க முடியும். சோ அத நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ சவுதி அரேபியா சவுதி அரேபியா தலைமையில இந்த பகுதியில இருந்த நாடுகள் எல்லாமே சைனாவுல போய் சைனா கிட்ட வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டது. சோ இது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையா இருந்தது. ஏன்னா அமெரிக்கா இந்த பகுதியினுடைய கட்டுப்பாட்ட தன்னுடைய கையில வச்சிருக்கிற இதே சமகாலத்துல அதுக்கு போட்டியாளரா கருதப்படுற ஆ இன்னொரு மிக முக்கியமான நாடான சைனா கிட்ட இவங்க போனதுங்கிறது மிக முக்கியமான நிகழ்வு. சோ அங்க வந்து இவங்களுடைய அந்த டிஃபைன்ஸ வந்து வெளிப்படுத்துனாங்க. இவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிரா போக வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்கங்கிறத வந்து எதிர்ப்பு வெளிப்படுத்தின நிகழ்வா தான் நம்ம அத பார்க்கணும். அதே மாரி பல்வேறு நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து இடம்பெறுது. நம்ம எகிப்த பொறுத்தளவுல நம்ம தான் வந்து முதல்ல அத தெளிவா பேசியிருந்தோம். எகிப்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பிலடெல்பி கோரிடோர வந்து தொறக்கறதுக்கான நெருக்கடிகள் வந்து எகிப்துக்கு பல்வேறு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. லஞ்சம் குடுக்கறதுக்கான முயற்சியில அமெரிக்கா ஈடுபடுது அப்படிங்கிறதையும் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். சோ அதற்கு பணியக்கூடிய சூழ்நிலையில சிசி இல்ல. ஏன்னா சிசிக்கு உள்நாட்டுல மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. அத வந்து சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில சிசி இல்ல. ஏன்னா உள்நாட்டுல வர்ற இந்த நெருக்கடிங்கிறது அவருடைய பொலிட்டிக்கல் ரைவல்ஸ்க்கு மிகப்பெரிய பலமா அமையறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சோ அத அவரு மனசுல வச்சுதான் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து ஒத்துக்கல. சோ அந்த இடத்துல தான் அவர வந்து வழிப்பணி அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டுல முழுமையா கொண்டு வந்து இவருங்க சொல்றத வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்றதுக்காக தான் வந்து அ யெமன்ல இருக்கிற அன்சார் அமைப்பு மீது தாக்குதல் நடத்துறதுக்காக அந்த கூட்டணிய வந்து உருவாக்கி இவங்க தாக்குதல வந்து ஆரம்பிச்சாங்க. அதனுடைய பிரதான நோக்கம்ங்கிறது பப் மண்டாப் வழியா அந்த சூயஸ் கனாலுக்கு போற வருவாய வந்து கட் பண்றதுதான். அதுதான் அதனுடைய பிரதான நோக்கமா இருந்தது. இன்னொரு பக்கத்துல வந்து குளோபல் டாமினன்ஸ ஆ நேவல் அ நேவிகேஷன்ங்கிறது தன்னுடைய கட்டுப்பாட்ட விட்டு போறதுங்கிறத அமெரிக்காவால ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு ஹெஜோமோனிக் பவர், குளோபல் எம்பையர். சோ அந்த இடத்துல வந்து அது விட்டு குடுத்து போறதுக்கான சூழ்நிலை இல்ல. சோ இந்த 2 மிக முக்கியமான காரணங்கள்னால வந்து யெமன் மீது தாக்குதல் நடத்துனாங்க. அது கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ யெமன வந்து இவங்களால டிட்டர் பண்ண முடியல. யெமன் வந்து இன்னும் தீவிரம் அடைஞ்சிருச்சே தவிர, அவங்க ஸ்ட்ராடஜிக்கா பயங்கர
ஸ்ட்ராங்கா மாறிட்டாங்களே தவிர, அமெரிக்காவால எந்த வகையிலயும் அவங்கள வந்து டிட்டர் பண்ண முடியல. இப்படி பல்வேறு வகையில வந்து அமெரிக்கா வந்து முழுமையான தோல்விய தான் வந்து அடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல எகிப்துக்கு குடுத்த பிரஷர் எல்லாமே அ ஒரு காலத்திலயும் வந்து வொர்க் அவுட் ஆகாத ஒரு சூழ்நிலையில தான் தள்ளப்பட்டிருக்கு. அதுதான் இப்ப இவங்களுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த உரசல்களுக்கான மிக முக்கியமான காரணம். இது இன்னும் சொல்லப்போனா நீங்க வந்து நம்ம இதுதான் வந்து இத நோக்கி தான் இது போகுது. ஏன்னா, இந்த பகுதியில இருக்கிற குறிப்பா சொன்னா ஜோர்டான், எகிப்து, அதேபோல பஹ்ரைன் போன்ற நாடுகள் வந்து மிகப்பெரிய வல்னரபிள் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க பேக்டோர் வழியா அமெரிக்காவுக்கு உதவி பண்றதுங்கிறத வந்து பிரதானமா பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த நாட்டுல இந்த நாட்டினுடைய அரசு தலைமைகளுக்கு எதிரா மிகப்பெரிய கிளர்ச்சி வந்து இந்த போர் நடக்கும்போதே வெடிக்கலாம். இல்லன்னா அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது வெடிக்கலாம். ஏன்னா, அப்ப அந்த அளவுக்கு கனிஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கு. எப்ப வேணாலும் வந்து இந்த நாடுகள்ல மிகப்பெரிய கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ, அதுல ஒரு பகுதியா ஆ பஹ்ரைன்ல இருந்து ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு, அல் அஸ்தார்ங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாயிடுச்சு. அது நேரடியா தாக்குதலும் நடத்திருச்சு. இப்போ ஜோர்டான்ல ஏற்கனவே வந்து ஆ அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்ல இருக்கிற அமைப்புகள் வந்து ஜோர்டான்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்ப உருவாக்குறதுக்கான ஆயுதங்கள் உதவி குடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அது தவிர்க்கப்பட்டுச்சு. அத மறுபடியும் வந்து அவங்க பெருசா பேசல. ஆனா அதுக்கான உள்ளுக்கு வேலைகள் வந்து கண்டிப்பா இடம்பெறுது. ஏன்னா பெரும்பாலும் வந்து ஜோர்டான்ல இருக்கிறது பாலஸ்தீனியர்கள். அதனால வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்க ஒரு பெரிய அ கிளர்ச்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு. அந்த கிங் அப்துல்லாங்கிற ஆளு அந்த ஆளு கண்டிப்பா வந்து இன்னும் வெளியில ஓட வேண்டியிருக்கும். இல்லன்னா வந்து வேற ஏதாவது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில ஜோர்டான் இருக்கு. அதுதான் எகிப்துக்கும். அதுதான் எகிப்துக்கு, சிசிக்கும் வந்து அந்த நிலைமை தான் இருக்கு. ஆனா சிசி அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. அதுதான் வந்து இந்த டிப்ளமேட்டிக் உறவுகள்ல வந்து அவரு சில முரண்பாடுகள வந்து உருவாகுறதுக்கான காரணமாவும் இருக்கு. அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நெருக்கடி வந்து எகிப்துல உருவாயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு ஒரு சிறு சம்பவம் கூட இடம்பெற்றுச்சு. ஒரு அமைப்பு உருவானுச்சு. அது முகமது சலேங்கிற ஒரு ஒரு அ ஒரு வீரருடைய பேர்ல வந்து அந்த அமைப்பு உருவாயிருக்கு. அந்த அமைப்பு வந்து ஒரு அசாசினேஷன் அ பண்ணியிருக்கு. இ இஸ்ரேலிய பிசினஸ்மேன் ஒருத்தர. அது வந்து அதனுடைய வெளிப்பாடா தான் வந்து தெரியுது. அடுத்த கட்டத்த நோக்கி அது நகர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அத புரிஞ்சுகிட்டதுனால தான் சிசி வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. அதே நேரத்துல ரஃபால வந்து தாக்குதல்கள் தீவிரமாச்சுன்னா, அது கண்டிப்பா எகிப்துக்குள்ள தான் அவங்க வர வேண்டியிருக்கும். சினாய் பாலைவன பகுதிக்கு. சோ அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு எகிப்தோடைய செக்யூரிட்டிக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல். அதையும் வந்து அவங்க பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி பல்வேறு வகையில சிசிக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் உருவாகுது. இத தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் உறவுகள்ல சிக்கல் வருது. பலஸ்தீன அமைப்புகள் நடத்துற இந்த தாக்குதல் அப்படின்றது அங்கேருந்து வந்த தகவல்கள், அ அங்கேருந்து ஃபீல்டுல குடுக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அ இப்போ ஹமாஸ் உள்ளிட்ட பல சிறு சிறு அமைப்புகள், பல அமைப்புகள் இருக்கு அந்த காசாவுல. அதுல பெருமான அளவு மக்கள் உள்ள திரும்ப போய் இப்ப சேர்ந்திருக்காங்க. இந்த கடந்த ஒரு 3 மாதங்கள் இடையில கிட்டத்தட்ட ஏற்கனவே எவ்வளோ இருந்தாங்களோ, அதுல 50% ஆட்கள் புதுசா போய் சேர்ந்திருக்காங்க. அந்த மக்கள்லேருந்து போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உள்ள போய் சேர்றது? அது உங்களுக்கு தெரியும் தோழர். நம்ம அக்டோபர் 7ஆம் தேதி இந்த நடந்த தாக்குதல்ங்கிறதே வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோயிக்கான இன்சிடென்ட்டா தான் பதிவாச்சு. அததான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. ஏன்னா ஒரு ஜெயில் பிரேக்கிங் சம்பவத்துல ஈடுபடுறது தான் வந்து நம்ம இதுல பார்க்கிறோம். ஏன்னா, இத்தனை ஆண்டுகள் வந்து ஒடுக்கப்பட்டுகிட்டு இருக்கிற மக்கள் வந்து எதிர்த்து நின்னு பிசீஜ் பண்ணப்பட்ட மக்கள் வந்து எதிர்த்து நின்னு சண்டை போட்டு, தங்களால வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தின ஒரு நாளா தான் அக்டோபர் 7ங்கிறத அவங்க ஆ பார்க்குறாங்க. அதே நேரத்துல அதுக்கப்புறம் வந்து அ இஸ்ரேல் வந்து ஒரு இனப்படுகொலை போர தொடுத்து இவ்வளோ பெரிய இழப்புகள ஏற்படுத்தும் போதும், இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தொடர்ந்து எந்தவித அ இதுவும் இல்லாம எதிர்த்து நின்னு சண்டை போடுறாங்கங்கிறது
உலகத்துல எல்லாருமே வியப்பா பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இது வந்து பாலஸ்தீனியர்கள் மட்டும் இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து இத எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இவ்ளோ ஒரு ஒரு சிறிய அமைப்பு, இந்த அமைப்பு வந்து ஒரு உலகத்திலே வலுவான ஒரு ராணுவம் வச்சிருக்கிற ஒரு நாட்ட எதிர்த்து, அந்த ராணுவத்துக்கு எதிரா இவ்வளவு குண்டுகளுக்கு மத்தியில எதிர்த்து சண்டை போடுதுன்னா, அது சாதாரண நிகழ்வு கிடையாது. சோ அது வந்து இன்னும் வந்து உங்கள இருக்கிறவங்களையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். நம்மளால எதிர்த்து நிக்க முடியுங்கிறது தெரிஞ்சதுனாலே வந்து உங்களுக்கு ஒடுக்கப்படுற மக்கள் வந்து அணிதிரள ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, எந்த ஒரு அரசுக்கு எதிராகவும், அரசு அதிகாரத்திற்கு எதிராக எவ்வளவுதான் மக்கள் வந்து ஒடுக்கப்பட்டாலும் எதிர்த்து நிக்காம நிக்கிறதுக்கான பிரதான காரணம், அந்த பெரிய பவர்ஃபுல் எனிமிய நம்மளால எதிர்த்து வீழ்த்த முடியாது. அதனால நம்ம மிகப்பெரிய இழப்புகள தான் சந்திப்போம். கடைசியா நம்ம தான் தோல்வி அடைய வேண்டியிருக்கும். அதனால அதுக்கு பின்னாடி ஏற்பட போற அந்த பேரழிவுகள வந்து பயத்துல வச்சு தான் வந்து அவங்க வந்து எதிர்த்து போராடுறது இல்ல. ஏன்னா யாருக்கும் வந்து எதிர்த்து போராடக் கூடாதுங்கிறது எண்ணம் இல்ல. ஆனா எதிர்த்து நின்னோம்னா என்ன நடக்கும்? இப்ப நம்மளே ஒரு அரச எதிர்த்து நின்னோம்னா, போலீஸ் ஃபோர்ஸ் திரும்ப வரும். நம்மள வந்து தனித்தனியா அரெஸ்ட் பண்ணும். நம்ம குடும்பத்த வந்து இன்டிமேட் பண்ணும். நம்ம குடும்பத்த வந்து அ பெரிய அளவுக்கு கஷ்டத்துக்கு உள்ளாக்கும். இத எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பின்விளைவுகள எல்லாத்தையும் பார்க்கறதுனால தான் நம்மளால எதிர்த்து நின்னு போராட முடிய மாட்டேங்குது. துணிஞ்சு நிக்க முடிய மாட்டேங்குது. சோ இதுதான் வந்து அங்க இருந்தவங்களுக்கும். அப்போ ஒரு அமைப்பு தன்னால எதிர்த்து நிக்க முடியும். இந்த அமைப்ப இந்த இந்த பெரிய ராணுவம் இனப்படுகொலையே பண்ணாலும் அத எதிர்த்து நின்னு அடிக்க முடியும். அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அ பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். அவங்களால வெற்றி அடைய முடியாத அளவுக்கு தன்னை வந்து நிலைநிறுத்திக்க முடியும்னா, அப்போ அது ஒரு தனக்கான பாதுகாப்பான ஒரு அமைப்பா தான் வந்து அந்த மக்கள் பார்ப்பாங்க. சோ அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து அ தப்பிச்சு போறத விட, தன்னை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு கூட சேர்ந்து நிக்கிறது தான் வந்து சரியான நிகழ்வு. அதுதான் வந்து சைக்காலஜிக்கலா நீங்க வந்து சேர்ந்து நின்னா தான், நீங்க வந்து உங்கள காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற இடத்த நோக்கி மக்கள் வந்து நகருவாங்க. அ இதுல நான் இன்னைக்கு இந்த தோழர்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். என்னன்னா, தோழருக்கு நான் ஒரு இது சொல்லணும்னு நெனச்சிருந்தேன். நம்ம வந்து இப்போ ஒரு நான் ஏற்கனவே பேசியிருந்த மாரி ஒரு இந்த புவிசார் அரசியல்ல ஒரு முக்கியமான கட்டத்த நோக்கி இப்ப நம்ம நகர்ந்திருக்கிறோம். அ இதுக்கப்புறமேல இந்த போர் அப்படியே நின்னு திரும்ப வந்து இந்த மக்களுக்கு உரிமைகள் எல்லாம் கிடைச்சு நல்லபடியா அவங்க பயணப்படணும். விடுதலையை நோக்கி. இதுக்கு அடுத்து நடக்க போற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பேசுவோம். அ அதுல நான் யோசிச்சது என்னன்னா, அ தோழர்கள் வந்து முதல்ல இந்த புவிசார் அரசியல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நாங்க 2 பேருமே விரும்புறோம். அதுல முக்கியமா நான் ஒண்ணு செய்யணும்னு நெனச்சேன். அது செந்தில் தோழர்ட்ட கூட சொல்லல. என்னன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு இது இன்னைக்கு சொல்றேன். அ ஒரு 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 வரலாற்று சார்பான ஒரு ஒப்பந்தம். அத பத்தி நான் சொல்றேன். அது என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச எந்த அளவுக்கு தோழர்கள் ஞாபகத்துல வச்சிருக்கீங்க அப்படி பார்க்கலாம். அ வர்சாவ் பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்சாவ் பாக்ட். WARSAWPACT. வர்சாவ் பாக்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கூகுள்ல தான் போய் தேடணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. இது தெரியலன்னா அப்படின்னாலும் ஒண்ணும் அதனால ஒரு ஒரு பெரிய இழப்பும் இல்ல. தோழர்கள் வந்து இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ போட்டிருக்கோம். புவிசார் அரசியல பத்தி. எந்த அளவுக்கு தோழர்கள் நம்ம கூட வந்து ஜெல்லா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். இது பர்சனலா நானே விரும்புறேன். எனக்கு திடீர்னு தோணுச்சு. அத சொல்லலான்ட்டு. வர்சாவ் பாக்ட் அப்படின்னா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த இதுல வந்து செந்தில் தோழர வந்து அத பத்தி பேச சொல்லுவோம். ஓகே தோழர். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. இன்னும் பல நிகழ்வுகள் வந்து ஜியோபொலிட்டிக்கல் நிகழ்வுகள் நடக்குது தோழர். நம்ம ம். ஆ ஹெய்த்தியில நடக்கிற பிரச்சனைகள பத்தி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா, அத பத்தி அ சர்வதேச ம். ஊடகங்கள் முழுமையான பொய் தகவல்கள வந்து புரபகண்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அத வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. அதே மாரி ரிப்பப்ளிக் ஆஃப் இது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ டிஆர்சில வந்து மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. சண்டை நடக்குது. ஆ அதேபோல இந்த செகல் ரீஜியன்லயும் வந்து பெரிய அளவுக்கு சண்டை நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து திரும்ப நம்ம பேச வேண்டியிருக்கு. நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு ஆக்சுவலா. ஆமாமா. அதுதான் ஒரு இது. இப்ப நான் தோழர்களுக்கு இந்த இத சொன்னது இந்த வர்சாவ் பாக்ட்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா, உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். நான் இப்ப நானா இருந்தாலும் இவரு செந்தில் தோழரா இருந்தாலும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டே போவோம். பேசிட்டே போகும்போது டக்குனு இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியாம போயிறக்கூடாது. அதனால தான் தோழர்கள் வந்து இது எந்த அளவுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நம்ம இப்ப இந்த கேள்விக்கு வந்து தெரிஞ்ச தோழர்கள் பதில் சொல்லுங்க. மீதிக்கு வந்து நம்ம அடுத்ததுல அதுக்குண்டான விளக்கத்த வந்து செந்தில் தோழர் சொல்லுவாரு. ஆ மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. உங்களுக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.